உனக்கு பிடித்த விஷயங்களை செய்து இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ பழகிக்கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் திருச்செந்தூரிலிருந்து உனக்கான சத்திய வாக்கோடு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் பலிக்கப் போகின்ற உண்மையான தெய்வ வாக்கு உன்னை தேடி வந்திருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்று என் குழந்தை தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு கொடுக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம். வாழ்க்கையில் பல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்ற நேரம். இந்த கந்தன் உன் கண்ணில் படுவேன் என்று பல முறை உனக்கு சத்திய வாக்கினை தந்திருக்கின்றேன். அதுபோல இன்று நான் உன் கண் முன்னால் படுகின்றேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கைக்காக உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற தருணம் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். கந்தனின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும். இந்த கந்தனின் அன்பு என்றும் உன்னை வாழ்க்கையை வாழச் சொல்லி தூண்ட வைக்கும். அதுபோல இன்றும் இந்த விடியலில் உன் கண்களில் பட்டிருக்கின்ற இந்த கந்தன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சத்தியத்தை உன் கைகளில் தந்துவிட நினைக்கின்றேன். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உண்மை எனும் பொழுது, நீ என் மீது கொண்ட அன்பு உண்மை எனும் பொழுது சர்வ நிச்சயமாக மறுக்காமல் இதை என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதானே யோசிக்கின்றாய். நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தெளிவாக உன் மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்து கொண்டு அதன்படி நீ வாழ்ந்து விட்டாலே இந்த கந்தனின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து விட்டாய் என்று அர்த்தம். இந்த கந்தன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டான் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நினைக்கின்ற இந்த தருணத்தை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. நம்பிக்கை கொண்டு இந்த கந்தனின் அன்பை பெற துடிக்கின்ற என் பிள்ளை, திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். இதை கேட்டு முடிக்கும் நேரம் என் பிள்ளைக்கு மிக பெரிய மனத்தெளிவு கிடைத்துவிடும். நீ செய்யச் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு ஏறக்குறைய செய்ய ஆரம்பித்து விட்டேன். மீதமிருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் உன் கைகளில் வந்து சேர்வதற்கு இந்த கந்தன் நான் பொறுப்பு. அப்பனின் அன்பை நிறைவாக பெற்றிருக்கின்றாய். உனக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த கந்தன் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உனக்கான மனநிறைவை உன்னிடத்தில் கொடுக்கிறது என்பதில் உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். மன நிம்மதியோடும் மன நம்பிக்கையோடும் நீ என் முன்னால் வந்து நின்றாயல்லவா, அதற்கு நான் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை பரிசாக கொடுப்பேன். எல்லா பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற வெற்றி பொழுது. நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொழுது. இன்று இந்த கந்தன் திருச்செந்தூரிலிருந்து உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய வேலும் என்னுடைய மயிலும் என்றும் உனக்கு துணை இருக்கும் என்பதனை மறக்காதே. ஒருவேளை என் குழந்தைக்கு உண்மையாகவே அப்பன் முருகன் நம்மோடுதான் இருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே, சட்டென்று ஒரு விஷயத்தை நடக்கிறதா என்று சோதித்து பார். நீ ஏதேனும் பிரச்சனையில் இருக்கும் பொழுதோ அல்லது ஏதேனும் மனக்கவலையில் இருக்கும் பொழுதோ நிச்சயமாக என் குழந்தை உன்னை தேடி இந்த கந்தன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் நிற்பேன். நீ ஏதாவது ஒரு இடத்தில் இந்த அப்பனின் வேலையும் அல்லது எங்காவது இந்த கந்தனினுடைய மயிலையும் பார்த்து விடுவாய். அப்படி பார்த்து விட்டால் போதும், குறைந்தபட்சம் மயிலிறகையாவது நீ கண்டு விடுவாய். அந்த இடத்தில் இந்த கந்தன் இருக்கிறான் என்றுதானே அர்த்தம். இன்று
நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டால் நிச்சயமாக என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும். இந்த கந்தனின் அருள் உனக்கு நிறைவாக கிடைத்துவிடும். இந்த நாளில் உன்னுடைய எதிரில் வருகின்ற யாரேனும் ஒருவர் நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் உடை அணிந்து வந்து விடுகிறார் என்றால் நிச்சயமாக கந்தனையே கண்டுவிட்டதாக நீ நினைத்து விடலாம். என் குழந்தையே, அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட எண்ணமுடையவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நான் தான் உனக்கு இந்த கந்தன் இருப்பதை உணர்த்துவதற்காக அதை செய்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற வண்ணத்தில் யார் உடை அணிந்திருக்கிறார்கள் என்று நீ தேடி அலையாதே. தானாகவே உன் எதிரில் வந்து விட்டால் போதும். அப்பன் முருகன் சொல்வது போல எந்த நாளில் கண்டாலும் சரி, அந்த நாளில் கந்தனின் அருள் உனக்கு நிறைவாக இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த வண்ணமாக இருக்கும் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, பச்சை வண்ணத்தில் துண்டோ அல்லது பச்சை வண்ணத்தில் வேஷ்டியோ கட்டிக்கொண்டு யாரேனும் உன் எதிரில் வருகிறார் என்றால் அவர் இந்த கந்த பெருமானை உனக்கு நினைவுபடுத்தவும், கந்தனின் அருள் உனக்கு இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்தவும் தெய்வத்தினால் உன் முன்னால் அனுப்பப்பட்டவர் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வண்ணத்தில் உடை அணிந்திருப்பார்கள் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? அப்படியானால் எனக்காக விரதம் இருக்கின்ற ஒரு குழந்தை சதா சர்வகாலமும் என்னுடைய நாமத்தையும் என்னையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீ நேரில் காண்கிறாய் என்றால் நிச்சயமாக அது இந்த கந்தனின் அருளால் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கந்தன் உனக்கு தான் இருப்பதை உணர்த்துகிறார் என்பதற்காக கிடைக்கின்ற மிக பெரிய நல்ல செய்தி என்பதனை புரிந்து கொள். எல்லோருக்கும் கிடைத்திடாத ஒரு பாக்கியம் என் பிள்ளையான உனக்கு உன் அப்பன் இந்த கந்தனின் மூலமாக கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வெற்றி செய்தி அல்லவா? நிச்சயமாக இன்று இரவுக்குள் இப்படி ஒருவரை நீ உன் எதிரில் கண்டுவிட்டால் போதும். எத்தனை முறை காண்கின்றாயோ அத்தனை முறை கந்தனின் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனையும் நீ உறுதி செய்து கொள்ளலாம். அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாகவே தங்கிவிடுகின்றேன். நீ எப்பொழுதுமே என்னை நினைத்து வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிரு. நீ சேர்க்கின்ற ஒவ்வொரு புண்ணியங்களும் இந்த கந்தனை உனக்கு மிகவும் அருகாமையில் அழைத்து கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள். புண்ணியங்களை தேடி இந்த கந்தனை உன் வசமாக்கிவிடு. நான் அதன் பிறகு உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த அப்பன் உனக்கானதை எல்லாம் நடத்தி கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த கஷ்டத்தை துணிந்து நீ எதிர்கொள்கின்றாயோ, எந்த கஷ்டத்தில் நீ உனக்கான தேவைகள் இருக்கிறது என்று நம்புகின்றாயோ, எதை நீ சுகமாக ஏற்றுக்கொள்கின்றாயோ அது இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நம்பு. அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலுமே உனக்கு ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் உனக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாமும் உன் வசமாக போகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்ற உச்சகட்ட நேரம். இனி எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறும். இந்த கந்தன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ நினைத்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற முடியும். அதை பெறாமல் நீ எங்கும் சென்று விடவும் மாட்டாய். உன் மனசாட்சியின்படி நடந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை இந்த கந்தன் என்னிடத்திலிருந்து நீ எப்பொழுதும் நிலையாக பெற்றுக்கொள். வேறெதை பற்றியும் நீ அதிகமாக சிந்திக்காதே. எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். எல்லா விஷயங்களும் உனக்கு மனதில் மிகுந்த நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். நான் சொன்னதுபடி யாரை கண்டாலும் சரி,
என் பிள்ளையே, உன் மனதிற்குள் நீ ஓம் முருகா என்று சொல்லிவிடு. ஓம் சரவணபவ என்று சொல்லிவிடு. இப்படி நீ சொல்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் இந்த கந்தனை மேலும் மேலும் உன் அருகில் அழைத்து கொண்டு வரும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.